ஹலோ நண்பா நண்பீஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத கேட்காத கேள்வி கூட போடாத ரொம்பவே வித்தியாசமான புதுமையான 5 விதமான கேஜெட்ஸ் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது MK டெக். என்னோட பேர் MK. வீடியோ பார்த்ததும் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேஜெட் பார்த்தீங்கன்னா இதுதான். பார்க்க மவுஸ் பேடு மாதிரி டவுன்லோடாக இருந்தாலும் அது செய்கிற வேலை கொஞ்சம் பெரிய விஷயம் தான். இதுக்கெல்லாமடா கேஜெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளே யோசிக்கிற மாதிரி தான் இந்த கேஜெட் வந்து இருக்குது. இந்த கேஜெட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேஜெட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, உங்ககிட்ட லேப்டாப் இருக்குன்னா அதில் சொருவிட்டு நீங்கள் உட்காரிங்க அப்படின்னா அதுக்கு கீழே இந்த கேஜெட்டை வச்சிடணும். வச்சுட்டு அது மேலே நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருந்து மேலே இருக்கும் சூடு ஏறிக்கிட்டே வந்து இருக்கும். இந்த கேஜெட்டோட உண்மையான யூஸே பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம முடியல, ஆனால் இதுக்கு தான் இந்த கேஜெட் யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக கோல்டாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த கேஜெட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு வந்து வார்மாகவே வந்து வச்சுக்க முடியும். இந்த கேஜெட் வச்சுட்டு அது மேலே உட்காந்தா தான் நம்ம ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க. ஜர்க்கின் போடுறீங்க அப்படின்னா ஜர்க்கின் கூட இந்த கேஜெட் நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் உங்ககிட்ட பவர் பேங்க் இருந்தது அப்படின்னா பவர் பேங்க்ல டப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கி உள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடம்பை நீங்கள் வந்து எப்பவுமே சூடாக வந்து வச்சுக்க முடியும். இது பார்க்க குட்டியாக காமெடியாக இருக்குன்றதுனால இதை நம்ம சீப்பாக இடம் போட்ட முடியாதுங்க. இதனால் நமக்கு நிறையவே வந்து யூஸ் வந்து இருக்குது. இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷொட்டர் போட்டுட்டு பேண்ட்டு க்ளவுஸ்லாம் மாட்டிட்டு திரியணுன்ற அவசியம் வந்து கிடையாது. இது நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மேலே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உடம்பை நீங்கள் வாமா வந்து வச்சுக்க முடியும். இந்த கோல்டு ப்ரூஃப் பேடை யூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்ககிட்ட பவர் பேங்க் மட்டும் இருந்தாலே போதுங்க. அதோட பவர் சப்ளை இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து இருக்கும். உங்ககிட்ட பவர் பேங்க் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட ட்ரெஸ் ஸ்கூல்லையோ இல்லை நீங்கள் உட்கார இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்பவுமே வார்மாக வந்து இருக்க முடியும். இந்த கேஜெட் பார்த்தீங்கன்னா மெயினாக ஊராக ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு எப்பவுமே வார்மாக வச்சுக்கிறதுக்கு இந்த கேஜெட் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஏன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெருப்பை குளித்து அது பக்கத்தில் போய் உட்காந்துட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது மாதிரிலாம் இல்லாமல் இது மாதிரி நீங்கள் இந்த கேஜெட் யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா உங்க உடம்பு நீங்கள் வார்மாக வந்து வச்சுக்க முடியும். ஒருவேளை இந்த கேஜெட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலோ இல்லை இந்த கேஜெட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் இயர்ஃபோன்ஸ். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க இப்படி ஒரு இயர்ஃபோன்ஸை. நம்ம இது வரைக்கும் ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் தான் பார்த்துருப்போம். பட் இது பார்த்தீங்கன்னா அதுக்கும் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எதுனாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் காதில் நீங்கள் இந்த இயர்ஃபோன்ஸை மாட்டுறீங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸ் உங்கள் காதில் இருக்கிறது நீங்கள் மறந்துடுவீங்க. அந்தளவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும், ரொம்பவே சாஃப்ட்டாக வந்து இருக்கும். அதுவும் இல்லாது உங்கள் காதுக்கு மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இயர் பெயின் அப்படின்றது இருக்கவே வந்து இருக்காது. ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் இதை போட்டுக்கிட்டே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக வந்து இருக்கும். இதில் நீங்கள் ஃபோன் பேசுங்க அப்படின்னா ரொம்பவே கிளியராக வந்து இருக்கும். அது எவ்வளோ நாய்ஸ் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி ரொம்பவே கிளியராக வந்து உங்களுக்கு இருக்கும். வெளியில் இருக்கக்கூடிய நாய்ஸை வந்து உங்களுக்கு அவ்வளோவா கேட்காது நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா. அண்ட் இந்த இயர்ஃபோன்ஸை மாட்டிட்டு நீங்கள் ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி என்ன மாதிரியான ஒர்க் பண்ணாலும் சரி இது உங்கள் காதில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் காதுலேருந்து இது கண்டும் வராது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இயர்ஃபோன் ஓவர் தி இயர் வரதுனால உங்களுக்கு அந்த கம்ஃபர்டான ஃபீல் வந்து இருந்துகிட்டு இருக்கும். அந்த இயர் பெயின் வந்து இருக்காது. இதெல்லாம் ஆல்ரெடி ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ்லேயே வந்து இருக்குது. அது இதோட சின்னதாகவே வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது இதில் என்ன புதுமையான விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். பட் இதில் புதுமையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜ் யாராவது உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா இது உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டாக வந்து பண்ணி கொடுக்கும். இது ஒரு டிரான்ஸ்லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து செயல்படும். இதில் பார்த்தீங்கன்னா 11 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வந்து இருக்குது அப்படின்றாங்க. உங்களுக்கு வேணுன்ற லாங்குவேஜில் நீங்கள் வந்து லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இயர்ஃபோன்ஸை உங்களுக்கு வேணும்னா போர்ட்டபிள் ஸ்பீக்கராகவும் வந்து மாற்றிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் வந்து இருக்காது. பட் இந்த இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரொம்ப புதுமையான ஒரு இயர்ஃபோன். இது வரைக்கும் நம்ம பார்க்காத விதத்தில் வந்து இருக்குது. இந்த இயர்ஃபோன்ஸை நீங்கள் வாங்கணும் அண்ட் இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இருக்கக்கூடிய கேஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா CupCooler. நம்ம வெளியில் போயிட்டு அலைஞ்சி திரிஞ்சு நாயாப்பையாக அலைஞ்சிட்டு வந்திருப்போம். அந்த நேரத்தில் வீட்டில் வந்து ஐஸ் வாட்டர் குடிக்கணும்னு நினைக்கும் போது ஃப்ரிட்ஜில் பார்த்தா ஐஸ் வாட்டர் வந்து இருக்காது. பட் அந்த நேரத்தில் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் தண்ணி பிடிச்சி வைக்கிறோம்னாலும் நமக்கு 2 hours 3 hours அதில் வச்சு அது கூலிங் ஆனதுக்கப்புறம் நம்மளால் குடிக்க முடியும். உடனே வந்து குடிக்க முடியாது. பட் இந்த கேஜெட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற அளவில் தண்ணி அந்த கண்டெய்னரில் ஊற்றிட்டு அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு கூலிங்கான தண்ணி வந்து கிடச்சிடும். ரூம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கூல் பண்ணி கொடுத்துரும் இன்ஸ்டண்ட்டாகவே. இதில் வெறும் தண்ணி மட்டும் கிடையாதுங்க. உங்களால் ட்ரிங்க்ஸ் ஜூஸ் எது வேணாலும் வந்து வச்சுக்க முடியும். வச்சு உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக கூலாக கேட்க முடியும். ஒரு நிமிஷம் தான் அதில் வைக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் மட்டும் கிடையாது. ஒரு நிமிஷத்துக்கு மேற்போட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே வந்து கூலிங் ஆகும். நீங்கள் ஒரு 1/2 hour இல்லை 1 hour நீங்கள் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா செம கூலிங்காக வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 hours மேற்போட்டு நீங்கள் வைக்கிற மாதிரி வந்துருக்கும் ஃப்ரிட்ஜில். அண்ட் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நல்லா கூலிங்கான ட்ரிங்கை கூட நீங்கள் வச்சுட்டு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் வச்சு எடுத்து நம்ம குடிக்கும் போது டேபிள் மேலே வைக்கிறோம்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes நீங்கள் வெளியில் வச்சாலே பார்த்தீங்கன்னா அதோட
கூலிங் எல்லாமே இறங்கிடும். ரூம் டெம்பரேச்சருக்கு திருப்பி வந்துடும் அந்த ட்ரிங்க். பட் இந்த கேஜெட் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ட்ரிங்க் ஜூஸை நீங்கள் அதில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கூலிங் குறையவே குறையாது. உங்களுக்கு அந்த கூலிங் அப்படியே இருந்துட்டு இருக்கும். அதை நீங்கள் 1 hour ஆனாலும் சரி இல்லை 2 hour ஆனாலும் சரி உங்களோட கூலிங் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் கூலிங் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த கேஜெட்டை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆர் இந்த கேஜெட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி இந்த கேஜெட் நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். இல்லை இந்த கேஜெட்டை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனாலும் அந்த லிங்க் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 4வது இருக்கக்கூடிய கேஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Pix Selfie Drone. இந்த ட்ரோன் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க பொடியூஸாக குட்டியுண்டாக இருந்தாலும் இது செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப பெருசு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இது மெயினாக யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு, செல்ஃபி பிரியர்களுக்கு அவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்லாம் அடிக்கடி போஸ்ட் போடுறவங்களுக்கு செல்ஃபி எடுத்து அவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனை கையில் எடுத்து தன்னோட சொந்த கையாலே செல்ஃபி எடுக்க முடியாதவங்க எனக்குலாம் வேறு என்ன தான் பண்ணுவாங்க? இவங்களுக்காகவே உருவாக்கப்பட்டதான் இந்த ட்ரோன். இந்த ட்ரோனில் பார்த்தீங்கன்னா அதிலே கேமரா இருக்கிறதுனால ஜஸ்ட் அதோட பட்டனை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதை பறக்க விட்டுட்டீங்கன்னா போதும். அது ஒரே ஆல்டிடியூடில் நின்று உங்களுக்கு செல்ஃபி இல்லை வீடியோஸ் எடுத்து கொடுக்கும். ஜஸ்ட் நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபோன் ஹோல்ட் பண்ணுற மாதிரிலாம் இதை நீங்கள் பறக்க விட்டுட்டாலே போதும். உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு லாங் ஷாட்லேருந்து கூட இல்லை ஷார்ட் ரேஞ்சிலேருந்து கூட உங்களால் செல்ஃபிஸ் இல்லை வீடியோஸ் எடுத்துக்க முடியும். அது குரூப்பாக இருக்கும் போதும் சரி, இல்லை சோலோவாக இருக்கும் போதும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது டான்ஸ் இல்லை ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதே உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களே ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் மூலிமா அந்த ட்ரோனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் அது ட்ரோன் மூலிமா எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸை நீங்கள் எடிட் பண்ணுறது அந்த ஆப் மூலிமாவும் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா அதிகமாக செல்ஃபிஸ் எடுக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃபிஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்கில் அதிகமாக போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரோனில் பார்த்தீங்கன்னா 12 MP கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களால் ஹெச்டியில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். குரூப் செல்ஃபிஸ் வீடியோஸ் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு ஈவென்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இந்த ட்ரோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே போர்ட்டபிளான நம்ம ஹேண்ட்குள்ளேயே அடங்கக்கூடிய ஒரு ட்ரோன்னே சொல்லலாம். இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் 5வது இருக்கக்கூடிய கேஜெட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீ பேக். இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பேக் மாதிரி கிடையாதுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபியூச்சர் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்ஸின் மாதிரியான ஒரு மெட்டீரியலில் தான் தைப்பாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் பேக்லாம் கூட அது மாதிரி ஒரு மெட்டீரியலாக தான் தைச்சிட்டு அது உள்ள வாட்டர் ரெசிஸ்டன்ட் தண்ணி உள்ளே போகாத மாதிரி பண்ணுவாங்க. பட் இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் அண்ட் உள்ள கூட பார்த்தீங்கன்னா ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்கோட பின்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜிகு ஜொலிச்சிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, நல்லா லைட் மாதிரி. அது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற மாதிரி டெக்ஸ்ட் கூட நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மியூசிக் ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேல ஸ்பெக்ட்ரம் போயிட்டு ஏறி இறங்கிட்டு இருக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்குறவங்களாம் சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க இது மாதிரி பேக்கு. அண்ட் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த பேக்கில் USB போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா 4 பேனாசோனிக் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 13600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரியை யூஸ் பண்ணி உங்களால் உங்கள் கேஜெட்ஸ் அண்ட் ஃபோன்ஸ் அதெல்லாம் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா GPS கொடுத்துருக்காங்க. இந்த பேக் வேறு யாராவது எடுத்துட்டாங்க, இந்த பேக் நீங்கள் மறந்து வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பேக் உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். ட்ராக் பண்ணி எந்த லொகேஷனில் இருக்குது அப்படின்றத உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபியூச்சர் பேக்னே சொல்லலாம். இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். இல்லை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 5 கேஜெட்ஸுமே நீங்கள் பார்த்துருக்கோ கேள்விப்பட்டிருக்கோ கண்டிப்பாக மாட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய கேஜெட்ஸ் கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேஜெட்ஸ் அப்படின்றதுனால நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த 5 கேஜெட்ஸில் எந்தெந்த கேஜெட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த 5 கேஜெட்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அதை பற்றி நீங்கள் அடிஷனலாக தெரிஞ்சுக்கணும் படிச்சு அப்படின்னாலும் அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். அதை படித்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. பட் ஏன் டிஸ்லைக் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்பதான் நம்ம சேனல் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒருத்தங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஒருத்தங்களுக்காக ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் ஆல் ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அது பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட சூப்பரான வீடியோட அடுத்த வாட்டி உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் I'm signing off here. You are watching MK Tech. என்னோட பேர் MK. Have a nice day and thanks for watching the video. Bye.